வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு மார்கழி மாதம் 17ஆம் தேதி புதன்கிழமை அன்று தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரத்தில் கன்யா லக்கணத்தில் இந்த மகத்தான ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த வருட ஆரம்பத்தில் கிரக நிலைகள் என பார்த்தால் குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கடகராசியில் செவ்வாய் பகவான் வக்ரம் மற்றும் நீச நிலையில் சஞ்சாரம் செய்கின்றார். கன்னி ராசியில் கேது பகவானின் சஞ்சாரமும், விருச்சிக ராசியில் புதன் பகவானின் சஞ்சாரமும், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் சந்திர பகவானின் இணைவும் இருக்கும். கும்பராசியில் சுக்கிரன் மற்றும் சனி பகவானின் சஞ்சாரம் இணைந்திருக்கும். அடுத்ததாக மீனராசியில் ராகு பகவானின் சஞ்சாரம் இருக்கும். இவ்வித கிரக நிலைகளை கொண்டு இந்த 2025ஆம் வருடம் ஆரம்பமாகிறது. இந்த புத்தாண்டில் சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி என முக்கிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் நடைபெற உள்ளது. இதன் காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு குடும்பம், வேலை, தொழில் என அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. பிப்ரவரி 4ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார். மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடைபெற உள்ளது. சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 14ஆம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகின்றார். மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடைபெறும். ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் சிம்மராசிக்கும் இடப்பெயர்ச்சி ஆகின்றனர். இந்த கிரக அமைப்பு மற்றும் பெயர்ச்சியினால் உங்கள் வாழ்வில் ஏற்பட போகும் சுபபலன் என்ன என்பதனையும், அசுப பலன் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன, வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனை பற்றியும் விரிவாக காண்போம். பிறக்கப் போகும் இந்த ஆங்கில புத்தாண்டு உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். சுறுசுறுப்பாகவும் துடிப்புடனும் செயல்படும் விருச்சிக ராசி அன்பர்களே, 2025 புத்தாண்டில் மிகச்சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஆக்கப்பூர்வமான செயலில் ஈடுபடுவீர்கள். உங்களின் இனிமையான பேச்சு, நகைச்சுவை உணர்வால் பிறர் ஈர்க்கப்படுவார்கள். குடும்பத்திலும் பணியிடத்திலும் மற்றவர்களுடான உறவை வலுப்படுத்துவீர்கள். உத்தியோகத்தில் பணிச்சூழல் சிறப்பாக இருக்கும். புதிய பொறுப்புகளை பெறுவீர்கள். உங்களின் வருமானம், சேமிப்பு உயரும். உங்களின் முந்தைய கடின உழைப்பு, முதலீடுகள் மூலம் லாபம் பெற வாய்ப்புள்ளது. வியாபாரத்தில் நல்ல பலன்களை பெற தொடங்குவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கும். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். எதிலும் தன்னம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள். இழுபறியான முயற்சிகள் கைகூடும். முயற்சிகளில் இருந்து வந்த தடைகளை களைவீர்கள். அனுபவம் உள்ளவர்களின் ஆலோசனைகள் மாற்றத்தை ஏற்படுத்தும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் ஈடேறும். எதிலும் பொறுமையுடன் செயல்படவும். பாக பிரிவினைகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். குழந்தைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். பொழுதுபோக்கு செயல்களில் நெருக்கடியான சூழல் ஏற்படும். சூடு சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். தவறிய நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். குணநலன்களில் மாற்றங்கள் ஏற்படும். ஏற்றுமதி, இறக்குமதி சார்ந்த தொழிலில் முன்னேற்றம் உண்டாகும். வெளியூர் தொடர்பான பயணங்களை மேற்கொள்வீர்கள். கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்ப்பது நல்லது. விவசாய பணிகளில் ஆர்வம் உண்டாகும். கட்டிட வடிவமைப்பு சார்ந்த தொழிலில் அனுகூலம் ஏற்படும். ஊடகத்துறைகளில் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். ஒருதலையான விஷயங்களில் மாற்றமான சூழல் அமையும். வித்தியாசமான செயல்களின் மீது ஆர்வம் உண்டாகும். குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் காணப்படும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். கடினமான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள். அடிவயிற்று பகுதியில் சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும். பெண்களை பொறுத்தவரை ஆடம்பரமான சிந்தனைகள் மற்றும் பொருட்கள் மீது ஆர்வம் உண்டாகும். புதிய நபர்களின் அறிமுகத்தால் சில மாற்றமான தருணங்கள் அமையும். கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும். தனம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் தேவைக்கேற்ப கிடைக்கும். குடும்ப விஷயங்களை பகிர்வதை தவிர்ப்பது நல்லது. காரசாரமான விவாதங்களை குறைத்து கொள்ளவும். மாணவர்களுக்கு பேச்சுகளில் கவனத்துடன் இருப்பது நன்மையை தரும். உயர்நிலை கல்வியில் அலைச்சலும் புரிதல் இன்மையும் நேரலாம். பழக்க வழக்கங்களில் சில மாற்றங்கள் ஏற்படும். கணிதத்துறை சார்ந்த மாணவர்கள் 1க்கு 2 முறை படிப்பது நல்லது. கணிப்பொறியியல் சார்ந்த துறைகளில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள். பணிபுரிவோருக்கு உத்தியோகத்தில் இருந்து வந்த சில சங்கடமான சூழல் மறையும். மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும். பணி நிமித்தமான சில பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். உடன் இருப்பவர்களிடம் தனிப்பட்ட விஷயங்கள் பகிர்வதை தவிர்க்கவும். அலுவலக பணியில் உயர் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் அறிமுகமும் ஏற்படும். தனி திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள்.
வியாபாரிகளை பொறுத்தவரை வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குறையும். சந்தை நிலவரங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுவீர்கள். லாபத்தை தனியே எடுத்து வைப்பது நல்லது. எதிலும் பேராசை இன்றி அளவுடன் இருந்தால் மன நிம்மதி ஏற்படும். பொருள்களில் தரங்களை அறிந்து கொள்முதல் செய்யவும். புதிய முதலீடு சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். கலைஞர்களுக்கு கலைத்துறையில் புதுவிதமான தேடல் ஏற்படும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்படுத்துவீர்கள். வெளியூர் பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும். மறைமுகமான சில எதிர்ப்புகளால் போட்டியும் புதிய அனுபவமும் கிடைக்கும். ஆடம்பரமான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். உறவுகள் மூலம் புதிய கண்ணோட்டங்கள் ஏற்படும். அரசியல்வாதிகள் சூழ்நிலை அறிந்து கருத்துக்களை வெளிப்படுத்தவும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் எண்ணங்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல வியூகங்களை அமைத்து செயல்படுவீர்கள். சிறு சிறு வதந்திகள் அவ்வப்போது தோன்றி மறையும். தன வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல் அமையும். பொய்யான வாக்குறுதிகளை குறைத்துக் கொள்வது நல்லது. புதன்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி பெருமாளை வழிபாடு செய்து வர தொழில் சார்ந்த தடைகள் விலகும். சேமிப்புகள் அதிகரிக்கும். சிறப்பு தொகுப்பு. 2025ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய புத்தாண்டு அன்று இதை மட்டும் செய்தால் போதும். 2025ஆம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க அனைவரும் ஆவலாக காத்திருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பு 2024ஆம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும். இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி சொல்வதுடன் கிடைக்காமல் போன விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும். இதனால் பிறக்கப் போகும் புதிய ஆண்டில் அவைகள் இன்னும் சிறப்பாக நமக்கு நடப்பதற்கு வழிவகுக்கும். 2025ஆம் ஆண்டிற்கான காலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ எதுவும் இல்லாததாக பார்த்து வாங்கி வீட்டில் வைக்க வேண்டும். குறிப்பாக மகாலட்சுமி, வராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்டில் வைப்பது நல்லது. இது தவிர புத்தாண்டு நாளன்று எந்த மாதிரி விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு நமக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ அல்லது தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி, பிறக்கப் போகும் புதிய ஆண்டு சிறப்பாக இருக்க வேண்டும். இந்த ஆண்டிலாவது நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் அல்லது நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பதுண்டு. ஆண்டு முழுவதும் நல்லபடியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் சில விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியம். இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம், சந்தோஷம், செல்வ வளம் நிறைந்த ஆண்டாக அமையும். புத்தாண்டு அன்று காலையில் எழுந்தவுடனேயே நாம் குளித்து விடுவோம். அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீரில் 3 முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது. அந்த தண்ணீரில் முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும். கல்லுப்பு நமக்கு இருக்கும் கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல்கள் ஆகியவற்றை அகற்றிவிடும். அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் சேர்க்க வேண்டும். இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை நிறைய செய்யும். மூன்றாவதாக சிறிது சுத்தமான பாலை சேர்க்க வேண்டும். அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது. இவை 3மே மகாலட்சுமியின் அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு மகாலட்சுமியின் கடாட்சம் கிடைக்கும். அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலமிட வேண்டும். அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிற திரியிட்டு நெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகு வீட்டிற்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அன்னாசி பூ நறுமணம் கொண்ட ஊதுபத்தியை ஏற்றி வைத்து வழிபட வேண்டும். இந்த ஆண்டில் வராகி அம்மனை வழிபடுவது சிறப்பானது. இதனால் வெற்றிகளும் மகிழ்ச்சிகளும் கூடும். அதேபோல் புத்தாண்டு அன்று இரவு 9 மணிக்குள் சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில் வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை அதிகரிக்க செய்யும். ராகு காலம், யமகண்டம் இல்லாத நேரம் புதிதாக தேங்காய் ஒன்றை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும். அதன் பிறகு அதை எடுத்து சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். தேங்காய் மங்களத்தின் அடையாளமாக கருதப்படுகிறது. இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது. அதோடு மயிலிறகை தேவஸ்தான கடைகளில் போய் வாங்கி கொண்டு வந்து வீட்டில் வைக்கலாம். முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறகை வீட்டில் வைப்பதால் நேர்மறை ஆற்றல்கள் பெருகும். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவாவது பச்சரிசியை வாங்கி வீட்டில் வைத்து வழிபடலாம். கடைசியாக லட்சுமி குபேரர் சிலையை வாங்கி வைக்கலாம். லட்சுமி குபேரர் சிலை கிடைக்காவிட்டாலும் லட்சுமி குபேரர் படத்தையாவது வாங்கி வைத்து வழிபடுவது சிறப்பு. இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே இருக்கும். எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சிவாய நம.